சற்றுமுன் வெளியான தகவல். அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு வந்திருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது வெளியாகிறது என்று தெரியுமா? மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழக அரசு அமைச்சர் ககன்தீப் சிங் பேடி குழு இந்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதி தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க இருப்பதாகவும், அடுத்த மாதமே இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம்தான் அமலில் இருந்தது. அதாவது அரசு பங்களிப்போடு அவர்களது ஊதியத்தில் ஒரு பகுதி ஓய்வூதியமாகவும் பணி ஓய்வையாகவும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இதில் சில மாற்றங்களை செய்து 2023 மத்திய அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் வெடித்தது. இதனால் தொடர்ந்து ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமல்படுத்தப்பட்டது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் தமிழகத்தின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் அமலில் இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அரசு ஊழியர்களின் வாக்குகளை கவர பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. இதில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் 4 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2025 முதல் 2026 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அப்போதாவது பழைய ஓய்வூதிய திட்டமானது தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு சொல்லப்படவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக கூறியதோடு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட இல்லை என்றால் கோட்டை நோக்கி முற்றுகை பேரணி நடைபெறும் என அதிரடியாக அறிவித்தனர். 2026 மார்ச் மாதத்துக்கு பிறகு தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிடும் என்பதால் 2025ஆம் ஆண்டிலேயே பழைய ஓய்வூதிய திட்டமானது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களின் ஆதரவு தேவை என்பதால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்பட்ட சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. அந்த குழுவானது இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்ததோடு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பல்வேறு அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அந்த குழு தனது அறிக்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் வருகிற தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டமானது அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்
தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்திலேயே வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் அரசு ஊழியர்கள் சங்கங்களும் அதனையே மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த PM கிசான் திட்டத்தில் அடுத்த ரூ. 2000 கிடைக்காது. இந்த அப்டேட்டை முடிக்கணும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 14 தவணைகள் வழங்கப்பட்டு விட்டன. அடுத்த தவணைக்கான விவசாயிகள் இப்போது காத்திருக்கின்றனர். அந்த வகையில் PM கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் உதவிக்கு விவசாயிகள் ஒரு முக்கிய அப்டேட் வந்துவிட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டம். இதன் மூலம் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ. 6000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகையானது 3 தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. விவசாயிகள் சரியான தகவல்களை கொடுத்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க இல்லை என்றால் தவணை பணம் கிடைக்காது என்று அரசு எச்சரிக்கை விட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தர சில நிபந்தனைகள் உள்ளது. விவசாயிகள் தங்களின் பதிவை முடிக்க வேண்டும். KYC அப்டேட் செய்ய வேண்டும். அடுத்த தவணை பணம் ரூ. 2000 கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த திட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் விவசாயிகள் பதிவு ஆகும். எனவே நீங்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை என்றால் அதை முடிப்பது நல்லது. விவசாயிகள் 2 வழிகளில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இரண்டுமே மிகவும் எளிதாக வழிகான். அதாவது அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். இரண்டாவது, அரசு இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே பதிவு செய்யலாம். ஆன்லைன் போர்ட்டலில் உங்கள் தகவல்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மோசடிகளை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் சரியான தகவல் இருந்தால் சரியான பயனாளிகளை அரசால் அடையாளம் காண முடியும். எனவே உங்கள் அடுத்த தவணை பணம் சரியான நேரத்தில் உங்கள் கணக்கில் வர வேண்டுமென்றால் இந்த அப்டேட் உடனடியாக இருக்க வேண்டும். விவசாயிகள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி PM கிசான் யோஜனா திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். விவசாயிகள் தங்கள் விவரங்களை புதுப்பிக்க தவறினால் அவர்கள் திட்டத்திலிருந்து என்று சொல்லப்படுகிறது. எனவே அரசு வழங்கிய காலக்கெடுவுக்குள் இந்த அப்டேட்டை முடிப்பது அவசியம். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலைமை மேம்படுத்தும் ஒரு நல்ல திட்டமாகும். இதில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறு வருவது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.